குழப்பம், கன்ஃப்யூஷன், ஸ்ட்ரெஸ், பைபோலார் டிஸார்டர், சித்தப்பிரமை, கடுவன். இதற்கு சித்தர்கள் சொல்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கடுவன். வைத்திய தோடம். ரசம். ரசம்னா பல பேத்துக்கு புரியாது. சூப். ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை குடித்தால் அது பேர் சூப்புன்னு பேருங்க. அதில் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நம்ம கிடைக்காத பொருளாக இருக்குது. அதனால் எந்தெந்த பொருள் நமக்கு கிடைக்குமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி தேக எரிவு அப்படிங்கிற பாடி பர்னிங் சென்சேஷனுக்கு சிறந்த வைத்தியம். வணக்கம் நண்பர்களே. உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கா? பர்னிங் சென்சேஷன். ஒரே குழப்பமாக இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதா? இதுக்கு சித்தர்கள் பாடல்களில் வைத்தியம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வெட்டி வேரால் செய்யப்பட்ட ஒரு விசிறியில் நமக்கு நாமே விசிறிக்கிறது, இல்லை அந்த அடுத்தவங்களுக்கு விசிறி விடுறது. வெட்டி வேர் விசிறியால் நமக்கு கிடைக்கும் பலன்களை சித்தர்கள் பாடலில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பைத்திய தோடம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. பைத்திய தோடம். தோடம் அப்படின்னா தமிழில் தோஷம். நமக்கு புரிகிற பாஷையில் பேசணும்னா டென்ஷன், குழப்பம், கன்ஃப்யூஷன், ஸ்ட்ரெஸ், பைபோலார் டிஸார்டர், சித்தப்பிரமை, கடுவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒன்று தாங்க. மனக்குழப்பம். இதற்கு சித்தர்கள் சொல்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கடுவன், வைத்திய தோடம். இதுபோல் மனக்குழப்பங்கள் சரியாகணும்னா வெட்டி வேர் விசிறியில் நமக்கு நாமே விசிறிக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு விசிறி விடணும். தேக எரிவு அப்படின்னா இங்கிலீஷில் பர்னிங் சென்சேஷன். நம்ம உடம்புல ஸ்கின்ல எரிச்சல் மாதிரி வரும். இதை தமிழில் தேக எரிவு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வெட்டி வேர் விசிறியில் நம்ம உடம்புல விசிறி விட்டோம்னா ரொம்ப எரியுது அப்படின்னா நீங்கள் ஆடைகளை எல்லாம் கொஞ்சம் கழட்டிட்டு தனியாக உட்காந்து நேரடியாக உடம்புல படுற மாதிரி விசிறி விடும் பொழுது இன்னும் சக்தி அதிகமாக கிடைக்கும். பல பேர் விசிறும்போது ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த காற்று ஆடை மேலே தான் படுது, உடம்பு மேலே படலை. அதனால் இந்த மாதிரி மூலிகை விசிறிகள் வச்சு நம்ம விசிறும் பொழுது முகத்துக்கு விசிறிக்கணும். உடம்புல எல்லாம் விசிறணும்னா ஆடைகளை கழட்டிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய ஆடையை அணிஞ்சிட்டு உடம்பெல்லாம் விசிறி விடும் பொழுது இன்னும் அதிக பலன் கிடைக்கும். தேக எரிவு அப்படிங்கிற பாடி பர்னிங் சென்சேஷனுக்கு சிறந்த வைத்தியம் வெட்டி வேர் விசிறியால் நமக்கு நாமே விசிறி விடுவது. அதே சமயத்தில் விதாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதாகம் அப்படின்னா வெப்பம், சூடு. அப்போ உடம்புல சூட்டுத்தன்மை இருக்குது அப்படின்னா, வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு வெட்டி வேர் விசிறி மிகவும் உபயோகமாக இருக்கும். இப்போது அந்த சித்தர் பாடல்களை ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, படிங்க. அதை உச்சரிக்கும் பொழுது கேளுங்க. இந்த சித்தர் பாடலை கேளுங்க. அதோட விளக்கம் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பாடல்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். வெட்டி வேரின் குணம். வரச வெட்டி வேர்விசிறி வன்பித்த சோபமுடு வீசுமெரிச்சலையும் வீழ்த்துங்கான் பேசுங்காற்றாக மற்றும் சாடும் சகல மனோகியமா மோகமரும் மாதை மொழி. அன்பு நண்பர்களே, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, வெட்டி வேர் ஒரு அருமையான மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். எல்லார் வீட்லேயும் வெட்டி வேர் விசிறி இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் வெட்டி வேர் கொஞ்சம் இருக்கணுங்க. சில பேர் தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. வெட்டி வேரை தண்ணியில் போட்டு நைட்டு போட்டு வச்சுட்டு காலைல குடிக்கும் பொழுது அந்த தண்ணி சக்தி வாய்ந்த தண்ணியாக மாறுது. வெட்டி வேர் தண்ணி உடம்புக்கு நல்லது. வெட்டி வேர் விசிறி நல்லது. நீங்கள் வெட்டி வேரில் தலையணை செஞ்சு அதில் படுக்கலாம். அப்போ தலை சம்மந்தப்பட்ட, மூளை சம்மந்தப்பட்ட தூக்கமின்மை இதெல்லாம் குணமாகும். இல்லை நீங்கள் பெட்டே செஞ்சு படுக்கலாங்க. வெட்டி வேர் பெட்டு செஞ்சு அது மேலே படுக்கலாங்க. இல்லை உட்கார்ற குஷன் மாதிரி இருக்கு இல்லைங்களா? சின்னதாக கட்டமாக செஞ்சு வெட்டி வேர் குஷன் செஞ்சு நீங்கள் படுக்கலாம். இல்லை வெட்டி வேர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரசம். ரசம்னா பல பேத்துக்கு புரியாது. சூப். ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை குடித்தால் அது பேர் சூப்புன்னு பேருங்க. தமிழில் ரசம்னு சொல்லுவாங்க. வெட்டி வேர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து குடிக்கலாங்க. வெட்டி வேர் பல இடங்களில் நமக்கு பயன்படும்.
வெட்டிவேர் மிக அற்புதமான ஒரு மூலிகை. எனவே வெட்டிவேர் விசிறி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கு உடம்பு சரியில்லையோ, யாருக்கு பிரச்சனை இருக்குதோ, குறிப்பாக மனம் குழப்பம் உள்ளவர்களுக்கு வெட்டிவேர் விசிறி மிகவும் உதவியாக இருக்கும். இதுக்கு பொதுவா நீங்க நிறைய கெமிக்கல் உள்ள சைக்காட்ரிக் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பொதுவா வெட்டிவேர் விசிறியில விசிறி விட்டுக்கலாம். ஒரு அருமையான ஒரு மருத்துவம். இந்த மாரி ரீசென்ட்டா நானு சித்தர்கள் பாடல்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் மிகவும் உபயோகமா இருக்குது. ஒவ்வொன்னா படிச்சுட்டு உங்களுக்கு உபயோகமாக உள்ள அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் நம்ம கிடைக்காத பொருளாக இருக்குது. அதனால எந்தெந்த பொருளெல்லாம் நமக்கு கிடைக்குமோ, அதை மட்டும் செலக்ட் பண்ணி, எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதோ, அந்த பாடல்களை நான் வந்து வீடியோவா மாத்துற வேலைகளை இப்ப நான் பண்ணிட்டுருக்கேன். விரைவில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். நல்ல விஷயங்களை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். எக்கோ செல்ஃப் ஹீலிங், அதாவது சூழல் சுய சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் 5 நாளும் பேசுகிற மாதிரி ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதாவது இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா, நான் கடந்த 20 வருஷமா ஏதோ ஒரு கான்செப்டை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். அப்போ இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம வழிமுறைகளை கடைபிடிக்கிற நீங்கள், இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் புதுசாக எதுவுமே தெரியாத ஒருத்தங்க இதில் வந்தாங்கன்னா, இந்த 5 நாளில் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்க வைக்க முடியும். ஏன்னா பல பேர் ஹீலர் பாஸ்கர் ஆகிய என்னுடைய அந்த மெத்தடை, அந்த முறைகளை பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு வரீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா அப்படிங்கிறாங்க. இந்த கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா, எப்படியாவது இந்த 5 நாள் வகுப்பு மட்டும் கலந்துக்க சொல்லுங்க. 5 நாளில், அதாவது டெய்லி 1 மணி நேரம், 5 மணி நேரத்தில் செல்ஃப் ஹீலிங் தத்துவத்தை புரிய வைக்க முடியும். அதற்கான முயற்சி தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா, குறிப்பிட்ட கட்டணம்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி பணம் செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். இது ஒரு ஆன்லைன் வகுப்பு. சூழல் சுய சிகிச்சை கலை அப்படிங்கிற தலைப்பில் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. பிப்ரவரி மாதம் 16 முதல் 20 வரை, தினமும் 1 மணி நேரம். அவசியம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம நடத்தின ஆன்லைன் வகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், உங்களது வசதிக்காக எந்த நேரத்தில் அந்த ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்குதோ அந்த நேரத்திலிருந்து அடுத்த நாள் அதே நேரம் வரைக்கும், அதாவது 24 மணி நேரமும் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எனவே ஏற்கனவே நமது வழிமுறைகளை கடைபிடிக்கும் நபர்களும் இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும், யாருக்காவது உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அம்மா அப்பாவுக்கு சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை கொண்டு வந்து இந்த வகுப்பில் உட்கார வைங்க. 5 மணி நேரத்தில் 5 நாளில் அவர்களுக்கு செல்ஃப் ஹீலிங் புரிய வைக்கப்படும்.